வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து விதிகள் வகுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துவது என்பது ஒரு வகையில் ஊழல் நடவடிக்கைதான் எனவும் அறிக்கை தாக்கல். 2031ஆம் ஆண்டுக்குள் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு. தமிழகத்தில் மின்சார வாகன சார்ஜிங் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிலும் 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படாது. பள்ளிகளே உள் மதிப்பீட்டு தேர்வுகளை நடத்திக் கொள்ள மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். இதற்கு முன் இருந்த குறைபாடுகளை முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை. பாக்கெட்களுக்கு பதிலாக தானியங்கி விற்பனை இயந்திரம் மூலம் பால் விற்பனை செய்ய திட்டம் என ஆவின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சோதனை அடிப்படையில் கொடைக்கானல், ஊட்டியில் தலா ஒரு தானியங்கி விற்பனை இயந்திரம் அமைக்க இருப்பதாகவும் அறிக்கை தாக்கல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை காலை 10:30 மணிக்கு கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். தமிழக பட்ஜெட் இம்மாத இறுதியில் தாக்கலாகும் நிலையில் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க உள்ளதாக தகவல். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாட்டம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் உருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் விஜய். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட மாற்றுத்திறனாளியை விஜய் அரசு கொலை செய்துள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. விஜய் ஆட்சியில் பிண நாற்றம் வீசுகிறது எனவும் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் விமர்சனம். மாவட்டம் தென்தாமரை குளத்தில் சபரிவர்மன் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரை படுகொலை செய்திருக்கிறது இந்த விஜய் அரசு. மாற்றத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் அரசில் பிண நாற்றங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ரீல்ஸ் வேண்டாம், நீதி வேண்டும் என மக்கள் கேட்கும் நிலை தமிழகத்தில் வந்துள்ளதாக திமுக விமர்சனம். தாவேகா ஆட்சியில் 60 நாட்களில் போலீஸ் சித்திரவதையால் 4 மரணங்கள் எனவும் குற்றச்சாட்டு. ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாவேகா அரசு பொறுப்பேற்ற இந்த 60 நாளில் மட்டும் ஏறத்தாழ 4 சம்பவங்கள் இதுபோல் நடந்திருக்கு. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக காங்கிரசின் நிலைமை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஆதரவில் வெற்றி பெற்றுவிட்டு தற்போது தாவேகாவுக்கு சென்று பதவி வாங்கியதுதான் காங்கிரசின் கொள்கையா எனவும் கேள்வி. இந்த கட்சியில் என்ன இருக்குது? கழுதை தேஞ்சு கட்டெரும்பாகிற மாதிரி அது எவ்வளோ பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுகிறாரு, ஏதாவது புதுசாக வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்போ தனியாகவே ஜெயிச்சாங்க, திமுக ஆதரோடு போட்டிட்டாங்க, பல கட்சியில் ஒன்றாக சேர்ந்தது, அப்போ ஜெயிச்சாங்க. அப்போ கூட கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதை யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இரட்டை இலையை வைத்துக்கொண்டே டெபாசிட் இழந்து வரும் அதிமுகவிற்கு மிக கச்சிதமாக பொருந்தும். எங்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்கள் கட்சியை முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக முதலமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என இபிஎஸ் ஆவேசம். அதிமுக கூட்டு களவாணி அல்ல, தாவேகா தலைவர் விஜய்தான் எம்எல்ஏக்கள் களவாணி எனவும் கண்டனம்.
முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் நடத்திய வழக்கில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரையை சேர்ந்த மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே கைது ஆனவர்களின் செல்போன் தொடர்புகளின்படி விசாரித்ததில் குற்றத்தில் உடந்தை என தகவல். தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என விளக்கமளித்து செந்தில் பாலாஜி காவல்துறைக்கு கடிதம். வழக்கு பதிவில் தமது பெயர் மற்றும் தனது சகோதரர் அசோக்குமார் பெயர் இடம்பெறவில்லை எனவும் செந்தில் பாலாஜி விளக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான காலம் கனிந்து வருவதாக சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தளி மண்ணில் இருந்து கூட ஒருவர் அமைச்சர் வரலாம் எனவும் சூசகம். அந்த சூழல் வரும். அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார். அந்த காலம் நெருங்குகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள். டெல்லியில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் சந்திப்பு. 2025-26 ஆண்டு கரீப் கொள்முதல் பருவத்தில் தமிழ்நாட்டிற்கு நிர்ணயிக்கப்பட்ட அரிசி கொள்முதல் இலக்கை 29.79 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்த கோரி மனு. பழனி கோயில் நில மோசடி புகார் தொடர்பாக சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் ரமேஷ் விளக்கம். கோயில் நிலத்தில் 1 இன்ச் கூட யாருக்கும் வழங்க நாங்கள் தயாராக இல்லை எனவும் திட்டவட்டம். நிலங்களை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கூட யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக கிடையாது. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நேர்மையாக, துரிதமாக, சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். அரசின் மீது ஊழல் கதையை பரப்ப எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக அமைச்சர் ரமேஷ் குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரன் கலராக ரீல் சுற்றி வருகிறார் எனவும் விமர்சனம். விசாரணையை என்னன்னே தெரியாம, என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாம பொத்தாம் பொதுவாக அமைச்சருடைய உறவினர் இந்த லேண்டை வாங்கிட்டாரு, அமைச்சரோட இதில் கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேலே ஏதாவது ஒரு ஊழல் கரையை நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலராக ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில். தவறு நடைபெற்றுள்ளதை ஒப்புக்கொள்கிறோம். அதனால்தான் சார் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்துள்ளோம் என அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் விளக்கம். என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் உறுதி. தவறு நடந்திருக்கு. சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் நேற்றே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த கோர்ட் தலையிட்டு இது டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி யூ கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்கிறாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய இளைஞர் காசிக்கு ஆயுட்காலம் முழுவதும் சிறை தண்டனை விதித்த நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்து உத்தரவு. வழக்கின் தீர்ப்பை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை.
பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய காசிக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்திருக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்புக்கு எம்பி கனிமொழி வரவேற்பு. டிஜிட்டல் யுகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் சுரண்டல்களும் அதிகரித்து வரும் நிலையில் இத்தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு முக்கிய பாடமாக அமைய வேண்டும் எனவும் கருத்து. திருப்பூர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. 414.72 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. சென்னை சைதாப்பேட்டையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் நள்ளிரவில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிப்பு. சைதாப்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு வாரமாக 8 மணிக்கு கரண்ட் போகுது, 12-1 மணி வரைக்கும் குழந்தைங்களை வச்சு நாங்கள் இருக்கிறோம். நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போகாத இவ்வளோ நேரம் குழந்தைங்க வாமா இவ்வளோ நேரம் குழந்தைங்க மூச்சுன்னு இருந்தா எப்படிங்க? நாங்கள் வந்தோம்னா இங்கே இபி ஆஃபீஸில் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. இவருக்கு 28 தடவை ஃபோன் பண்ணிக்கிறேங்க, இவரும் கால் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. தினமும் 10 மணி ஆனால் நாங்கள் இங்கே தான் வந்து நிற்கிறோம். 3 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். கரண்ட்டே வர மாட்டுது. ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது. இதே தொடரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கம் செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக நிறுத்தம். சுமார் 1 மணி நேரமாக கடற்கரை ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் வந்து செல்லாததால் பயணிகள் அவதி. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.75 நிர்ணயம். சென்னையில் முட்டை விலை ₹7.45 நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. தடுப்புகளை நள்ளிரவில் நீங்களே அகற்றி விடுங்கள் என இளைஞரிடம் கூறும் வருவாய்த்துறை அதிகாரி. சத்தல்லாத ஓரளவுக்கு நல்ல தூக்க நேரம் 2 to 3ங்கிற டைம். அந்த டைம்ல நீங்க எப்படியாவது இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மழை பெய்யுற அந்த ஒரு இதுலயே உங்களால பண்ணிட முடியுமான்னு தான் கேக்குறோம். பண்ணிக்கலாம் மேடம், அதான் ஒன்றும் பிரச்சனை மேடம். வெளியே தெரிஞ்சாதானே கம்ப்ளைண்ட் ஆகி தானே இப்ப நாங்க வரங்கிறது உனக்கு இதா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாமலே நீங்க பண்ணிட்டீங்கன்னா கழட்டிட்டா போதும், அதுக்கப்புறம் வர பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா கழட்டுற வரைக்கும் உங்களுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் வராது, நீங்க கழிச்சிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. கம்ப்ளைண்டா மேடம்? கம்ப்ளைண்ட்லாம் வராது மேடம் எங்க இருந்து. அதுதான் சொல்றேன், நைட் நேரத்துல நீங்க பண்ணும்போது வெளியே வரக்கூடாது, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். செங்கல்பட்டு அருகே சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 லஞ்சம். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேக மாவட்ட இணை செயலாளருமான வீரா லஞ்சம் வாங்கிய வீடியோ வைரல். மதுரையில் 26 ஆண்டுகளில் இல்லாத அளவில் விமான நிலைய பகுதியில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதால் வீட்டிலேயே முடங்கிய பொதுமக்கள். சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலின் ஆடித்தபசு திருவிழா. ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என ஆட்சியர் ரஞ்சித் சிங் அறிவிப்பு. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் நகரிலிருந்து சோனிபட்டுக்கு இயக்கம். ரயில் சேவையை நாளை மறுநாள் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் நிகர நேரடி வரி வசூல் 6.51 லட்சம் கோடி ரூபாயை கடந்து சாதனை. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 16.40% உயர்வு என மத்திய அரசு தகவல்.
ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்த விவகாரம். புதுடெல்லியில் ஈரானின் துணை தூதரை நேரில் அழைத்து எதிர்ப்பை பதிவு செய்தது இந்திய வெளியுறவு அமைச்சகம். நீட் முறைகேடுகளுக்கு எதிராக டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய், ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அழைப்பு. மாணவர்களுக்கு நீதி கிடைக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணை பதற்றத்தால் சர்வதேச சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்வு. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை மேலும் உயரும் அபாயம். ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது 20% வரி விதிக்க இருந்த திட்டம் ரத்து. மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மோஜ்தபா கமேனி உயிர் பிழைப்பதற்கு 90% வாய்ப்பில்லை. தந்தை அயதுல்லா அலி கமேனி இறுதிச் சடங்கில் மோஜ்தபா பங்கேற்காத நிலையில் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். சீனாவை தாக்கிய வாவி புயலால் ஏற்பட்ட கனமழையினால் செங்குந்தே பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கார்கள். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள சீன அரசு உத்தரவு. சீனாவின் லாஜியா தொல்லியல் தளத்தில் 4000 ஆண்டுகள் பழமையான நூடுல்ஸ் நிரம்பிய கிண்ணம் கண்டுபிடிப்பு. இதுவே இதுவரை கண்டறியப்பட்ட நூடுல்ஸின் மிக பழமையான நேரடி சான்றாக கருதும் ஆராய்ச்சியாளர்கள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 45.2 ஓவர்களில் இலக்கை எட்டி பிடித்து 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் போட்டியை நேரில் கண்டு ரசித்த மகேந்திர சிங் தோனி தனது குட்டி ரசிகருடன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக் கொண்டே ஜாலியாக உரையாடிய காட்சி வைரல். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி அபார வெற்றி. பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதி வரை சிறப்பாக விளையாடி வெளியேறிய நார்வே அணிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. காலிறுதி வரை முன்னேறி தோல்வியடைந்ததாலும் வரலாற்று சாதனையை நாடு முழுவதும் தெரியப்படுத்தும் விதமாக கொண்டாட்டம். விஷ்ணு விஷாலின் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். செம்ம படம், ரொம்ப ஜாலியான என்டர்டெய்னர், எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கீங்க என பாராட்டியதாக நடிகர் விஷ்ணு விஷால் பதிவு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நிறுவனங்கள் தங்களின் ரகசிய தகவல்களை இழக்கும் அபாயம் உள்ளதாக மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாதல்லா எச்சரிக்கை. ரகசிய தகவல்கள் வெளியே கசியாதவாறு உலக பாதுகாப்பு சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை.